கரணம் தப்பினால் மரணம். கரணம் தப்பினால் மரணம் ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு கர்ணநாதர் தான் உங்களை காப்பாற்றக்கூடிய கடவுள். அதனால கர்ணநாதரை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு மரணத்துல இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க, தப்பிச்சுக்குவீங்க. பொருளாதார நெருக்கடி, கௌரவ குறைச்சல், அந்தஸ்து இந்த பிரச்சனையில இருந்தாலும் நீங்க வெளியில வந்துருவீங்கிறதுல அதனாலதான் கர்ணநாதர். அந்த கர்ணநாதரை வழிபாடு பண்ணும்போது 11 கரணம் இருக்கு. அதுல நீங்க எந்த கரணம் அப்படின்னு பார்த்து அதை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு முறையா கண்டிப்பா நீ பாதுகாப்புக்கு வந்துருவீங்க அப்படிங்கிறது தான். எப்படி ஒரு அரசியல்வாதிக்கு உள்ள புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்கவங்க ஒரு கப்பு சட்டை போட்டு அவங்கள பாதுகாக்கிற மாதிரி ஒரு தனி மனிதருக்கு இந்த கடவுள் தான் உங்களை காப்பாத்துறவர். அதுக்கான தொழில கூட நீங்க ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கும். ஒரு பவகரணத்துக்கு ஒரு பவகரணம்னா அது செவ்வாயோட ஆதிக்கம். அப்ப இயல்பாவே அவங்க போலீஸ் அதிகாரியா இருந்துடுறாங்க, ஒரு பாதுகாவலரா இருந்துடுறாங்க, ஒரு ஒரு தீயணைப்பு வீரர்ல இருந்துடுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அந்த கரணம் டெய்லி இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்படின்னாலே அவங்களுக்கு இயல்பாவே அந்த கரணம் அந்த தொழிலை இயக்கும் போது அந்த கிரகம் அவங்களை இயங்கும். அப்ப அவங்களுக்கு நல்லது நடந்துரும். ஒரு பத்தரை கரணத்துல பிறந்திருக்காங்க, அவங்க தியானம் பண்றது மூலியமா, யோகா பண்றது மூலியமா, மருத்துவத்தை சொல்லி தரது மூலியமா, மத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றது மூலியமாவே அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான். சில பேர் அதிகாரம் பண்ணி ஜெயிப்பாங்க, மனிசை கரணத்துல பிறந்திருக்காங்க, கரசை கரணத்துல பிறந்திருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் அதிகாரத்தின் மூலியமாவே வெற்றியாளரா மாறுவாங்க அப்படிங்கிறது தான். அது மாதிரி 11 கரணத்துல உங்க கரணம் எதுன்னு பார்த்து அந்த கரணத்துக்கு எந்த மாதிரியான தொழில் செய்யலாம், எந்த மாதிரியான கடவுளை வழிபாடு பண்ணலாம், எந்த மாதிரியான உணவை எடுத்துக்கலாம், எந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், எந்த கரணத்தை எதுக்கு பயன்படுத்தினா நல்லது அப்படிங்கிறதெல்லாம். வணிசைக்கு அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, அப்ப வணிசை கரணத்துக்காரங்களை நீங்க கூட வச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். கரசை கரணம்னா சந்திரன், சந்திரன்னா தாய். அப்ப தாய்னா என்ன பண்ணுவாங்க, தேவைக்கு பாதுகாப்புக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே வணிசை கரணம்னா அதிகாரத்தின் மூலியமா செய்வாங்க, பவகரணம்னா அடிச்சுட்டு தான் பேசுவாங்க அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான மகிமை இருக்கு. அதுல உங்க ஜாதகத்துல எந்த மாதிரி கரணம் இருக்குது, அதை எந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம், அதை எப்படி வெற்றியாளரா நீங்க மாறிக்கலாங்கிறதெல்லாம் ஒரு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.